நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய வார்த்தையை தியானிக்க தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கண்களை மூடி நாம் ஜெயிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் மக்கள் நாம் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சபையிலும் இல்லை வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் இடைபடும்படியாக உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு நீர் பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சிந்தைகளையும் எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துற பெருமையாக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கிறோம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்தவர் அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி அப்படிங்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படி இந்த வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நமக்கு எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? அப்படி என்றால் நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் என்ன, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக என்ன செய்யப்படுகிறார்? இருக்கிறார். நான் மற்ற காரியங்களிலே பார்க்கும் பொழுது, மற்ற தெய்வங்களை நாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் தான் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு போய் என்ன செய்வார்கள்? கொடுப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல, நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக என்ன செய்யப்படுகிறார்? இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் நமக்காக என்ன செய்த ஜீவனையும் என்ன செய்தார்? கொடுத்தார். தன் சொந்த குமாரன் என்று என்ன செய்த பாராமல் நமக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். ஆனால் நம்முடைய வேலை என்ன? நாம் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிறவராக என்ன செய்யப்படுகிறார்? இருக்கிறார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல இப்படியாக சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்போ நாம் தேவ சமூகத்திலே தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து நாம் எதற்காக நாம் கேட்கிறோமோ அதை நாம் என்ன செய்யப்படுவோம்? பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்களும் நாளும் நாம் என்ன செய்யறோம்? காணப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எல்லாவற்றையும் என்ன செய்தவர்? கொடுத்தவர். அதனால் நாம் என்ன கேட்டாலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தரக்கூடியவராய் இருப்பார். ஒருவேளை ஆசீர்வாதமாய் இருக்கலாம், அல்லது கடற்பிரட்சையா இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளாய் இருக்கலாம், அல்லது சரீர பிரகாரமான தேவைகளாய் இருக்கலாம், எப்படி அத்தியாவசிய தேவைகளாய் இருக்கலாம், அது அனுதின தேவைகளாக இருக்கலாம், ஒருவேளை எதிர்பாராத தேவைகளாய் இருக்கலாம். எப்படிப்பட்ட தேவைகளாய் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக என்ன செய்யப்படுகிறார்? இருக்கிறார் என்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் கொடுக்கும் 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நாம் தியானிக்க போகிறோம். தேவன் 3 கோணங்களிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார் என்கிறதை பார்க்கிறோம். தேவன் கொடுக்கும் 3 காரியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த தேவைகளா இருந்தாலும் சரி, அதை என்ன நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஆனால் நம்முடைய தேவன் எப்படி கொடுக்கிறார் என்கிறதை ஒரு 3 காரியங்களே வேதத்துக்குள்ளாக நாம் என்ன செய்ய முடியும்? அடக்க முடியும். ஸோ அதைத்தான் இந்த நாளிலே நாம் என்ன செய்கிறோம்? தியானிக்க நாம் என்ன செய்கிறோம்? போகிறோம். முதலாவதான ஒரு காரியம், தேவன் கொடுக்கும் என்ன செய்த காரியங்களிலே 3 காரியங்களிலே முதலாவதான ஒரு காரியம் எப்படி இருக்கும் என்று சொல்லிப்போனா, நாம் நினையாததை ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். ஸோ முதலாவது, தேவன்
நாம் நினையாததை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யப்படுவார், கொடுப்பார் என்கிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். வாசிங்களே, ஆதியாகமத்தில் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நீ பார்க்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். சோ இந்த இடத்துல யாக்கோபினுடைய சூழ்நிலை என்ன என்கிறதை நமக்கு நன்றாய் தெரியும். அதாவது ஏசாவுக்கு பயந்து போய் யாக்கோபு என்ன செய்ய, தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு என்ன செய்கிறான், லாபான் வீட்டுக்கு கடந்து செல்வதற்காக பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவன் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்திலே இரவு வருவதற்கு முன்பதாக ஒரு இடத்தை என்ன செய்கிறான், அவன் தெரிந்தெடுத்து அவன் அந்த இடத்திலே என்ன செய்கிறான், படுத்திருக்கிறான். ஆனால் அது அவனுக்கு அந்த நேரத்துல ஒரு சரியான ஒரு இடமாக என்ன செய்யப்படல இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நினைத்தே பார்க்கவில்லை, ஆண்டவர் எனக்கு இந்த படுத்திருக்கிற இடத்தை எனக்கு தருவாரா என்று அவன் ஒரு நாளும் ஒரு பொழுது அவன் நினைத்ததை என்ன செய்யப்படல இல்லை. ஆனா தன் சகோதரனுக்கு பயந்து போய் யாக்கோபு என்ன செய்ய, தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு என்ன செய்கிறான், அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல சாயங்காலமான பொழுது அவன் என்ன செய்யறான், ஒரு இடத்துல என்ன செய்யறான், அவன் தங்கி அங்கே அவன் தூங்குகிறான். அந்த தூங்குகிற இடத்தை ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த இடம் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்வேன், தருவேன் என்று என்ன செய்யறார் சொல்றார். ஆனால் அவன் அதற்காக என்ன செய்ய அந்த இடத்துக்கு வரவில்லை. அவன் என்ன செய்ய, பயந்து போய் ஏசாவுக்கு பயந்து என்ன செய்யறான், தன் மாமனார் வீட்டுக்கு தன் தாயினுடைய வழிநடத்தினாலே என்ன செய்யறான், போய் கொண்டிருக்கிறான். பட் அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அந்த இடத்துல இடைப்பட்டு அவன் நினையாத ஒன்றை ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். அவன் ஜெபிக்காத ஒன்று, அவன் எதிர்பார்க்காத ஒன்றை ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார், கொடுத்தார் என்கிறதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சோ நம்முடைய தேவன் சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கிறது என்றால், நாம் நினையாத ஒன்றை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யப்படுவார், தருவார். நாம் எதிர்பாராத ஒன்றை, நாம் நினையாத ஒன்று, நம்முடைய சிந்தையிலே ஒரு நாளும் நாம் இதை நினைத்தே பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இதை என்ன செஞ்சிருப்பார், கொடுத்திருப்பார் என்கிறதை பார்க்கிறோம். வாசிப்போம் 1 சாமுவேலிலே 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். அப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தெரிந்து நில் என்றான். சோ இங்கே என்ன சம்பவம் நடக்கிறது நமக்கு நன்றாய் தெரியும். சவுல் என்ன செய்யறான், இந்த இடத்துல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அடுத்து தொடர்ந்து வசனம் வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா? ஆனால் இவன் எதற்காக வந்தான்? சவுல் அதுக்காகத்தான் வந்தானா? இல்லை. இது அவன் நினைத்து பார்க்கவில்லை. பெனிமின் கோத்திரத்திலேயே இருக்கிற சின்ன கோத்திரத்திலேயே ஒரு சின்ன குடும்பத்திலே பிறந்தவனாக என்ன செய்யப்படுகிறான், காணப்படுகிறான். சோ இப்படி அவன் வாழ்க்கையில ஒரு நாள் அவன் பிறந்ததில இருந்து நான் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாக வருவேன் என்று அவன் நினைத்து பார்த்ததே இல்லை. ஆனால் நினையாததை, அவன் எதிர்பாராததை ஆண்டவர் சவுலுக்கு என்ன செய்தார், அந்த இடத்திலே செய்தார் என்கிறதை நாம் பார்க்க முடியும். அவன் கழுதையை தேடிக்கொண்டு வந்தவன், ஆனா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு என்ன செய்யறான், அவன் கடந்து செல்லுகிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேலை 40 வருஷம் ஆட்சி சென்றதை பார்க்க முடிகிறது. காரணம், அவனுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாத ஒன்றை ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார். அதே போல சில நேரங்களில் நாம் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது நாம் நினையாத காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செய்வார். ஆச்சரியப்படுத்தத்தக்கபடியாக, அதிசயம் தக்கபடியாக, பிரமிக்கத்தக்கபடியாக கர்த்தர் இந்த காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், செய்கிறவராய் இருப்பார். ஆண்டவர் கொடுக்கும் 3 காரியங்களிலே முதலாவதான ஒரு காரியம் எப்படி இருக்கும் என்றால், நினையாத ஒன்றாக என்ன செய்யப்படும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இது இப்படி நடந்தது, எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படத்தக்கபடிக்கு நாம் நினையாத ஒன்றை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், செய்யக்கூடியவராக இருப்பார் என்கிறதை பார்க்கிறோம். அதே 1 சாமுவேலிலே நம்ம வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஓகே. அன்னார் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர்
தேவனானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், இங்க என்ன நடக்குன்னு ஒரு அடுத்த சம்பவம். தாவீது குடும்பத்திலேயே என்ன செய்யறது வந்து கடைக்குட்டியாக கடைசியாக இந்த இடத்துல என்ன செய்யறான், காணப்படுகிறான். ஆனால் இங்கே தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மெய்ப்பனாக பார்க்கிறோம். தன் வீட்டாராலே என்ன செய்யப்படுது வந்து அவனுக்கு தான் அந்த வேலை என்ன செய்யப்படுது கொடுக்கப்பட்டது. தன் சகோதரர்கள் எல்லோருமே ராணுவத்தில் இருந்த அந்த நாட்களில் இவன் மட்டும் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவனா என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவன் ஒரு நாள் அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான், நான் இஸ்ரவேலிலே ராஜாவன ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன் அரசனாய் மாற்றுகிறது அவனால் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாக என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய தேவன் நாம் நினையாததை நமக்கு என்ன செய்யப்படுவார், தரக்கூடியவராய் இருப்பார் என்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அநேக இடங்களிலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரத்துல முதல் 7 வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன செய்யப்படுகிறது, சிறு வயதிலே இருந்து தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் அவன் என்ன செய்தான், பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவனாய் முடவனாய் நடக்க முடியாதவனாய் அந்த இடத்துல என்ன செய்யறான் காணப்படுகிறார். அங்கே 2 பேர் என்ன செய்கிறார்கள், பேதுருவும் யோவானும் அந்த இடத்திற்கு என்ன செய்கிறார்கள், தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து செல்றார்கள். 40 வருஷமாய் தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அங்கே பேதுருவும் யோவானும் அந்த இடத்திலே கடந்து போய் என்ன செய்தார்கள் என்றால், நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று சொல்லி அவன் ஏதாவது என்ன செய்து அவரிடத்தில் எதிர்பார்த்தான். ஆனால் அவன் எதிர்பாராத ஒன்றை, அவன் நினையாததை ஒன்றை அங்கே என்ன செய்த ஆண்டவர் நடக்க செய்தார். என்ன செய்தார், என்னுடைய கரத்திலே ஒன்றுமில்லை, பொன்னோ வெள்ளியோ எதுவுமே இல்லை, இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னவனே அவன் எழுந்து குதித்து தேவனை மைமைப்படுத்தி அவர்களுக்கு பின்பதாக போய் அவன் ஆலயத்துக்குள்ளே போனான். 40 வருஷமாய் ஆலயத்துக்குள்ளே போகாதவன், ஆலயத்தின் வாசலிலே வெளியிலே உட்கார்ந்து பிச்சை கொண்டு கொண்டிருந்தவன், இப்பொழுது அவன் ஆலயத்துக்குள்ளே போய் கர்த்தரை மைமைப்படுத்துகிறான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நினைத்து பார்த்ததில்லை, 40 வருஷமாய் ஆலயத்துக்கு முன்பதாகத்தான் அமர்ந்திருக்கிறான். ஆனால் அவன் ஆலயத்துக்குள் உள்ளே போனதாக வேதத்திலே நாம் பார்க்க முடியவில்லை. அப்படி என்றால் ஆண்டவர் நினையாத ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறவர். சவுலுடைய வாழ்க்கையில செய்தார், அவன் நினையாததை ஒன்று செய்தார். தாவீதுடைய வாழ்க்கையில செய்தார், அவன் நினைத்து பார்க்கவில்லை. இவர்கள் இருவரும் இஸ்ரவேலிலே ராஜாக்களா என்ன செய்தார்கள், இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டும் 40 வருஷமாய் முடவனாய் என்ன செய்த இருந்தவனை ஆண்டவர் எழுந்து நடக்கும்படியாக தேவனுடைய ஊழியர்களை ஆண்டவர் அந்த இடத்திலே பயன்படுத்தினார். ஏனென்றால் நினையாத நேரத்திலே கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்கிற யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நினையாததை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வார் என்கிறதை பார்க்க முடியும். ஈவன் பிசாசுக்கு கூட தெரியாது ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொல்லி. என நினையாததை ஆண்டவர் செய்துவிட்ட ஒரு காரியத்தை பார்ப்போம். மார்க் 1 அதிகாரம் 23வது வசனத்திலே, மார்க் 1 அதிகாரம் 23வது வசனம். அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தம் இட்டான். சோ இங்க அவனுக்கு தெரியாது, இவன் எத்தனை வருஷமா ஆலயத்துக்குள்ள இருக்கான்னு தெரியாது. சரிங்களா, இவன் ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு என்ன செய்து ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதனாக அந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆனால் அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே என்ன செய்ய கடந்து வந்தார். இது யார் நினைத்து பார்க்க முடியவில்லை, யாராலும் நினைக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு தேவனாக என்ன செய்யப்படுகிறார் இருக்கிறார். நம் தேவன் கொடுக்கிறவர். நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்தார். தன் சொந்த குமாரன் என்று பாராமலே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி, எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? தன் சொந்த குமாரனையே நமக்காக என்ன செய்யல சிலுவையிலே மரிக்க கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக என்ன செய்யப்படுகிறார் இருக்கிறார். நாம் நினையாததை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யப்படுவார், கொடுப்பார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதான ஒரு காரியம், முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது நினையாததை கொடுப்பார். இரண்டாவது அவசியமானதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு எது அவசியமானதோ, எது நமக்கு பொருத்தமானதோ அவை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யப்படுவார், தரக்கூடியவராக என்ன செய்யப்படுவார் இருப்பார். வாசிப்போம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 18 அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம், ஆதியாகமம் 28:13,
என்னவென்று, நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்வேன்? தருவேன். இங்கே அவனை பார்க்கும் பொழுது ஒரு தற்காலிகமான ஒரு இடத்தில் தான் அவன் இருக்கிறான். இது அவனுடைய நிரந்தரமான ஒரு இடம் என்ன செய்யப்பட இல்லை. ஆனால் அவனுக்கு தேவை என்ன? அவன் வீட்டிலேயும் இடம் இல்லை. ஆனால் என்ன செய்யறான்? பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு இடம் என்ன செய்யப்படுது? தேவை. அவனுக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்று தேவை யாக்கோபுக்கு. சோ அதனால் யாக்கோபு என்ன செய்ய தன்னுடைய மாமனார் வீட்டிலே போய் அங்கே சில காலங்கள் தங்குவதற்காக ஒரு இடத்தை தேடித்தான் என்ன செய்ய போய் கொண்டிருக்கிறான். அந்த போய் கொண்டிருக்கிற அந்த வழியிலே ஒரு இடத்தில் என்ன செய்ய சாயங்காலமான பொழுது அந்த இடத்திலே என்ன செய்யறான்? தாபரிக்கிறான். அந்த இடத்திலே தங்குகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர், நீ தற்காலிகமாக இந்த இடத்திலே நீ தங்குகிறாய், ஒரு இரவுக்காக இந்த இடத்திலே நீ தங்குகிறாய், ஆனால் அந்த இடத்தை இது உனக்கு அவசியமான உனக்கு இடம் என்று சொல்லி அந்த இடத்தை நிரந்தரமாக அந்த இடத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார். சோ ஒருவேளை நம் தற்காலிகமாக ஒரு இடத்தில் இருக்கலாம். ஆண்டால் நமக்கு அவசியமான ஒன்றை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யப்படுவார்? கொடுக்கிற தேவனாக என்ன செய்யப்படுவார் இருப்பார். எது நமக்கு அவசியமானது, எது நமக்கு பொருத்தமானது, எது நமக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒன்று, அந்த சூட்டபிளான ஒன்றை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யப்படுவார்? கொடுக்கிறவராக என்ன செய்யப்படுவார்? இருப்பார் என்கிறதை நாம் என்ன செய்யறோம் வந்து பார்க்கிறோம். நம்ம வாசிப்போம் 1 சாமுவேலிலே 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17 18வது வசனத்தை வாசிப்போம். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். சோ இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்? தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை என்ன செய்தார்? கொடுத்தார். என்ன அப்படின்னு சொன்னா, அவன் சிறு வயதிலே இருந்து சங்கீதத்தை பாடுவார். இந்த சங்கீதத்தை பாடுவது அவனுடைய வழக்கமாக என்ன செய்யப்பட்டது இருந்தது. ஆனால் நாளடைவிலே ஆராதனைகளிலே எது அவசியமானது என்பதை ஆண்டவர் அறிந்து தாவீதுக்கு சங்கீதத்தை என்ன செய்திருந்தார்? கொடுத்திருந்தார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ ஆலயத்திலே, தேவனுடைய ஆலயத்தில் நாம் ஆராதிக்க வரும் பொழுது நாம் எல்லா சபைகளிலேயும் பார்க்கிறோம், எல்லா ஸ்தாபனங்களிலேயும் பார்க்கிறோம். அது சிறு சபையாய், கிராமத்தில் உள்ள சபைகளாக இருக்கலாம், பட்டணத்தில் உள்ள சபைகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட சபைகளாக இருந்தாலும் சங்கீதம், வாசிக்கப்படாத சங்கீதம் என்ன செய்ய சபைகளே என்ன செய்யப்படல இல்லை. ஏனென்றால் அவசியமான ஒன்றை ஆண்டவர் யாருக்கு கொடுத்து வைத்திருந்தார் என்றால் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். ஆமோஸிலே வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். தம்பூரை வாசித்து பாடி தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி. ஏன் இது வாழையடி வாழையாக என்ன செய்யப்படுகிறார்கள்? உண்டு பண்ணுகிறார்கள், தம்புருக்களை உண்டு பண்ணுகிறார்கள். எப்பொழுது தாவீது எப்படி அவசியமான ஒன்றை கற்றுக் கொடுத்தானோ அது இந்நாள் வரை என்ன செய்யப்படுகிறது? கடைபிடித்து வருகிறதை இஸ்ரவேல் தேசத்திலே பார்க்கிறோம், வாசிக்கிறோம். 1 நாளாகமத்திலே 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது சங்கீத சேவையை நடத்துவதற்கு ஸ்தாபித்தவர்களும் கட்டி முன்பாக சங்கீத சேனையுடன் தங்களுடைய முறைமையின்படியே அவரும் குமாரும் ஆனவர்கள். சோ இங்கே பார்க்கிறோம்,
சங்கீதம் இந்த நாட்கள்ல என்ன செய்யப்படும், தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டு இருக்கும் பொழுது காடுகளிலேயும் மலைகளிலேயும் பாடப்பட்டதா என்ன செய்யப்பட்டு இருக்கிறது அவருடைய வாழ்க்கையிலே சொந்த அனுபவத்திலே பார்க்கும் பொழுது. ஆனால் அதற்கடுத்து நாம் பார்க்கிறோம், நம்முடைய வேதத்திலே ஒரு முக்கிய பகுதியை வகிக்கக்கூடியதாய் மாறிவிட்டது அந்த சங்கீதம். ஏனென்றால் சபைக்கு அவசியமானது என்ன என்பதை ஆண்டவர் அறிந்ததினாலே அதை என்ன செய்தார், நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது அவசியமானது, ஆராதனைக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் எது அவசியமானது என்பதை ஆண்டவர் அறிந்ததினாலே அதை ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார், கொடுத்தார் என்கிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 400 வருஷங்கள் என்ன செய்தார்கள், அடிமைத்தனமாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த எகிப்தை விட்டு அவர்கள் கிளம்பும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அவர்கள் வைத்திருந்த ஆடை என்ன செய்யப்பட்டது இருந்தது, அது அவசியமானது. உணவு இருந்தது, அது அவசியமானது. அப்ப அந்த அவசியமான ஒன்றை ஆண்டவர் என்ன செய்தார் என்கிறதை நீங்கள் பாருங்கள். உபாகமத்துல 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களை 40 வருஷம் இந்த வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. எது அவசியமானதோ அந்த அவசியமானதை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். ஏனென்றால் வனாந்தரத்திலே ஆடை வாங்க முடியாது, வனாந்தரத்திலே காலணிகள் வாங்க முடியாது. 40 வருஷம் வனாந்தரத்திலே என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே எந்த ஒரு பொருளுமே என்ன செய்யாது, கிடைக்காது. வனாந்தரம் என்பதை நாம் சுற்றி பார்க்கும் பொழுது முழுவதும் மணல் மேடுகளாக மணலாகத்தான் என்ன செய்யப்படும், காணப்படும். அங்கே உடையோ, அங்கே உடுக்க என்ன செய்யப்படும் உடையோ, அங்கே என்ன செய்யப்படும் காலணிகளோ நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் அவசியமானது என்ன என்பதை, பொருத்தமானது என்ன என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார், கொடுத்திருந்தார் என்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா நம் யாத்திராகமத்திலே 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே அவர்கள் அங்கே என்ன செய்ய கிளம்பும் பொழுது அவருடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் கிளம்பினார்கள் என்கிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனம். புளிக்கும் முன் ஜனங்கள் அந்த பாத்திரத்தின் உடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். அதுதான் அவள் ஆரம்பித்த ஒரு காரியம். அவருடைய ஆடையில் அணிந்து கொண்டு தங்கள் காலணிகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து என்ன செய்ய புறப்படுகிறார்கள் எகிப்து தேசத்தை விட்டு. ஆனால் ஆண்டவர் அவர்கள் அவசியமானது என்ன என்பதை ஆண்டவர் அறிந்தபடியினாலே ஆடை கிழிந்து போய்விட்டால் ஆடை கிடைக்காது, காலணிகள் பீந்து போட்டு விட்டால் காலணிகள் கிடைக்காது. என வனாந்தரத்திலே அந்த எந்த விதமான சாத்தியமும் என்ன செய்யப்படவில்லை இல்லை. ஆனால் அவருடைய பிரயாணத்திற்கு மட்டும் என்ன செய்தார்கள், கொஞ்சம் மாவை என்ன செய்தார்கள், எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அது அவசியமானது, அது அத்தியாவசியமான தேவையாக இருந்தது. ஆனால் பிரயாணம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் வந்தவுடனே அதுவும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் அவளுக்கு அவசியமானது என்ன என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார், காடையை கொடுத்தார், தண்ணீரையும் அவர்களுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். அவசியமானது என்ன என்பதை ஆண்டவர் 40 வருஷம் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வைத்து நடத்தி வந்த தேவன் நம்மையும் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவசியமானது என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யப்படுவார், தருவார் என்கிறதை பார்க்கிறோம். அதற்கடுத்து நாம் பார்க்கிறோம் ஆதியாகமத்தில் 35ஆம் அதிகாரம் 12-13வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 12-13வது வசனம். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்தில் இருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். சோ இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த சொன்ன வாக்கை 28ஆம் அதிகாரத்திலே சொன்ன வார்த்தையை அவன் 35ஆம் அதிகாரத்தில் அவன் திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் மீண்டும் என்ன செய்ய சொல்றார், இதுதான் உனக்கு அவசியமானது. எது உனக்கு அவசியமானதோ, எது உனக்கு அத்தியாவசியமானதோ அதை ஆண்டவர் என்ன செய்தார், கொடுக்கிறவராக இருப்பார். நினையாததை தருவார், நமக்கு அவசியமானதையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யப்படுவார், கொடுக்கிறவராக என்ன செய்யப்படுவார். நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறோமோ அந்த கேட்டதை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யப்படுவார், கொடுக்கிறவர். தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தவர்
மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காதிருப்பது, அருளாதிருப்பது எப்படி? ஆனால் நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் என்று சொன்னார். தேவன் நம் நினையாததை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், அவசியமானதை ஆண்டவருக்கு நமக்கு என்ன செய்யப்படுவார்? கொடுக்கிற தேவனாக என்ன செய்யப்படுகிறார்? இருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் கொடுக்கும் மூன்றாவது காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்காக முன்குறித்ததை ஆண்டவர் தருவார். முன்குறித்ததை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யப்படுவார்? கொடுப்பார் என்கிறதை பார்க்கிறோம். சோ நினையாததை கொடுப்பார், அவசியமானதை கொடுப்பார், முன்குறித்ததை ஆண்டவர் என்ன செய்யப்படுவார்? கொடுக்கிற தேவனாக என்ன செய்யப்படுகிறார்? இருக்கிறார் என்கிறதை பார்க்க முடியும். அதே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படைத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். சோ இது இங்கே உடனே ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன செய்வதை சொல்லவில்லை. இது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் என்ன செய்தார்? ஆண்டவர் ஏற்கனவே என்ன செய்ய முன்குறித்த ஒன்றாக இருந்தது. சோ அந்த முன்குறித்ததை ஆண்டவர் என்ன செய்தார்? யாக்கோபுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அவருடைய சந்ததிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். சோ எதை முன்குறித்திருக்காரோ அந்த முன்குறித்ததையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராக இருப்பார். நினைத்ததை கொடுப்பார், அவசியமானதை கொடுப்பார். எதை முன்குறித்தாரோ அந்த முன்குறித்ததையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? கொடுக்கிற ஒரு தேவனாக என்ன செய்யப்படுகிறார்? இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் தன்னுடைய சிந்தையிலே, தன்னுடைய ஆதீனத்திலே எதை முன்குறித்து வைத்திருக்காரோ அந்த முன்குறித்ததையும் ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுப்பார் என்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே 49ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8வது வசனம். யூதாவே, சகோதரர்களால் புகழப்படக்கூடியவன் நீயே, இருக்கும் உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் என்ன செய்வார்? பணிவார்கள். சோ இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? நான் பார்க்கிறோம், யூதா கோத்திரத்திலே வரப்போகிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே வரும்பொழுது உன் தகப்பனுடைய புத்திரர்கள் எல்லோரும் யாரை துதிப்பார்கள்? யூதா கோத்திரத்திலே பிறந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த முன்குறித்த அந்த காரியத்தை இந்த இடத்திலே நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அதே போல இந்நாள் வரை நீங்களும் நானும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, அநேகர் இயேசுவை என்ன செய்கிறார்கள்? துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். யூதா கோத்திர சிங்கமும் அங்கே தாவீதின் வேறுமானவராய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார்? துதிக்கப்படத்தக்கவராக, துதிக்கக்கூடிய துதிப்பை பாத்திரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை குறித்து என்ன முன்குறித்து வைத்திருந்தாரோ அந்த முன்குறித்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்ய அந்த வாழ்க்கையில செய்தார் என்கிறதை பார்க்கிறோம். நாம் பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இருந்து 10வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எல்லா நாமத்திற்கு மேலாக என்ன செய்தார்? உயர்த்தினார். எல்லா நாமங்களும் அடி வாயினாலே அறிக்கை பண்ணும்படியாக, இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிக்கைப்படத்தக்கபடியாக அவருடைய நாமம் எல்லா நாமங்களிலும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் துதிக்கப்படத்தக்க நாமமாக, எல்லாரும் மகிமைப்படுத்தக்கூடிய நாமமாக ஆண்டவர் செய்தார். ஆதியாகமத்திலே 49ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பிலிப்பியரிலே பவுல் சொல்லுகிறார், அவருடைய நாமம் எல்லாரும் என்ன செய்யப்படுவார்? கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும், வாய்கள் யாவும் அவரை அறிக்கை செய்யும், அவரை துதிக்கும், அவரை மகிமைப்படுத்தும் என்று என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாராய் இருக்கின்றார்? தாவீதின் கோத்திரத்திலே வந்த யூதா குலத்தின் சிங்கமாக இருக்கிறார். அவரை துதிக்கத்தக்கவராக ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றி விட்டார். சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எதை முன்குறித்தாரோ அந்த முன்குறித்ததை அவருக்கு என்ன செய்தார்? கொடுத்தார் என்கிறதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, நாம் வாசிக்கிறோம் 2 நாளாகமத்திலே 31ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 1வது வசனம். 33:1.
மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருடம் இஸ்ரவேலை அரசாண்டான். இங்க நான் பார்க்கிறோம், மனாசே இருக்கிற ராஜாக்களிலேயே மிகவும் கேவலமான மோசமான குணதிசயம் உள்ள ஒரு ராஜாவாக பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே அதிக வருஷம் அரசாண்ட ஒரு ராஜா யார் என்றால் அது மனாசே ராஜா தான். 55 வருடம் என்ன செய்தான்? அவன் ஆளுகை செய்தவனாக நாம் பார்க்கிறோம். தாவீது கூட 40 வருஷம் தான், சவுலும் 40 வருஷம் தான், சாமுவேலும் 40 வருஷம் தான், சவுலும் அதுக்கடுத்து தாவீதும் சாலமோனும் 40 வருஷங்கள் தான் என்ன செய்தார்? ஆட்சி செய்தார்கள். ஆனால் அதிக வருஷம் ஆளுகை செய்த ஒரு ராஜா என்று நாம் பார்க்கும் பொழுது அது மனாசே ராஜா. ஒரு பொல்லாத ராஜா, பாவம் செய்து அதிக அக்கிரமம் செய்த ஒரு ராஜா. ஆனால் அவனை ஏன் ஆண்டவர் தாவீதின் சிங்காசனத்திலே வைத்திருந்தார்? ஏன் தாவீதின் சிங்காசனம் ஒரு நாளும் என்ன செய்யப்படாது, நிலை மாறாது என்று ஆண்டவர் ஏற்கனவே என்ன செய்தார்? முன்குறித்த ஒரு காரியமாக என்ன செய்யப்படுது இருக்கிறது. 2 நாளாகமத்திலே 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீ, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி குமாரனும் இல்லாமல் போவது இல்லை. சிங்காசனம் நிலைத்திருக்கும். ஆனால் மனாசே அந்த தாவீதின் சிங்காசனத்திலே இருக்கிறான். ஆனால் அந்த சிங்காசனம் கடைசி வரை என்ன செய்யப்படுது? நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சிங்காசனமாக என்ன செய்யப்பட இருக்கிறது. இடைப்பட்ட காலத்திலே அவர்கள் அடிமைத்தனமாக பாபிலோனுக்கும் அசிரியாவுக்கு அவர் கடந்து சென்றாலும் அந்த சிங்காசனத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்தை ஆளுகை செய்யக்கூடியவராக தாவீதின் கோத்திரத்திலே, அதாவது யூதா கோத்திரத்திலே தாவீதின் வழியிலே அவர் பிறந்தார் என்கிறதை பார்க்க முடியும். காணவேண்டாம், கர்த்தர் எதை முன்குறித்தாரோ அந்த முன்குறித்ததை ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார் என்கிறதை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் நம்மளுக்கும் ஆண்டவர் என்ன செய்ய முன்குறித்து இருக்கிறார் என்கிறதை பார்க்க முடியும். எபேசியரிலே வாசிக்கிற 1ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் செய்த காரியத்தை பார்க்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாமல் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மளை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஏற்கனவே முன்குறித்து விட்டார். எவர்களை முன்குறித்தார் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தார் அவர்கள் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார். தேவன் யாரை முன்குறித்தாரோ முன்குறித்தவர்களுக்கு ஆண்டவர் எதை கொடுக்க வேண்டும் என்று வைத்திருந்தாரோ அந்த காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தவர்களுக்கு எதை வைத்திருக்கிறார் என்றால் சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலேயே 5வது வசனத்தை வாசிப்போம். 5வது வசனம் 3வது வசனம். தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆகும்படி ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தது நிமித்தமாக ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்யப்படுகிறோம் இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாவரையும் என்ன செய்தார்? அவருடைய குமாரராகும்படி புத்திரராகும்படிக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்கிறதை பார்க்கிறோம்.
சோ அப்ப நாம் எல்லாருமே முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். முன்குறித்ததை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு முன்குறித்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். நம்மளை முன்குறித்திருக்கிறார். நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மை முன்குறித்திருக்கிறார். நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் என்ன செய்யப்படுவோம்? காணப்படுவோம். சோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், நினையாததை ஆண்டவர் கொடுக்கிறார். அவசியமானதை நமக்கு தருகிறார். நமக்கு முன்குறித்ததையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார் என்கிறதை நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். சோ நம்முடைய தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அந்த தேவன் ஒரு மகத்துவம் உள்ளவர். நாம் கேட்கிறதை ஆண்டவர் நமக்கு தெரிவார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படுவது? கொடுக்கப்படும். ஆண்டவர் கொடுக்கிறவர். நாம் எதை கேட்கிறோமோ ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த கொடுக்கிற விதம் எப்படி என்றால், நினையாததை தருவார், அவசியமானதை தருவார். நமக்கு தேவன் எதை நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த முன்குறித்ததையும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடிய ஒரு ஆண்டவராக என்ன செய்யப்படுகிறார்? இருக்கிறார். ஆனால் அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுக்கிறவர். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தவர். சரிங்களா? தன் சொந்த குமாரனையே கொடுத்தவர். எல்லாவற்றையும் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையும் கொடுத்தார். ஏன்? நாம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்து அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். அப்படி ஜீவனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காதிருப்பது, அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய தேவன் கொடுக்கும் 3 காரியங்கள். ஒன்று, நாம் நினையாததை நமக்கு தருவார். சில நேரங்களில் நினைத்தே பார்க்க மாட்டோம். ஏனென்றால் என்னுடைய நினைவு அவருடைய நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவு என்னுடைய நினைவுகளும் அல்ல. அதே போல உங்களுடைய நினைவு அவருடைய நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவு என்ன செய்தார்? உங்களுடைய நினைவு அல்ல. அவருடைய நினைவு எப்பொழுதுமே ஒரு மேன்மையானதாக இருக்கும். நினையாததை, நாம் எதிர்பாராததை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். அவசியமானதை தருவார். அவசியமானது என்றால் பொருத்தமானதை, நாம் பயன்படுத்தக்கூடியதை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யப்படுவார்? தருவார். ஆண்டவர் எதை முன்குறித்தாரோ அந்த முன்குறித்ததையும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராய் இருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் நினையாததை ஆண்டவர் தருவார். உங்களுக்கு அவசியமானதை, பொருத்தமானதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் உங்களை குறித்து என்ன முன்குறித்து வைத்திருக்காரோ அந்த முன்குறித்ததையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நம் கண்களை மூடி நாம் ஜெயிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பகல் வேளையில இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்பா கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கிறதை நீ கொடுக்கிறவன். அது எப்படி இருக்கிறது என்றால், நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது, எதிர்பாராத காரியங்களை நீ தருகிறவன். அவசியமானதை, பொருத்தமானதை நீ தருகிறவன். எங்களுக்கு எதை முன்குறித்து இருக்கிறதோ அந்த முன்குறித்ததையும் தருகிறவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துறோம், பெருமையாக்குறோம். ஆசீர்வதிங்க. சகல துதி, கன, மகிமை, மாற்றுமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.